செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டமைக்காக தேசிய விருது பெற்ற சென்னையைச் சேர்ந்த அன்னை தெரசா மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பைச் சேர்ந்த செல்வி கவிதா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் அடல் பென்ஷன் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டதற்காக சென்னையைச் சேர்ந்த அன்னை தெரசா மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பைச் சேர்ந்த செல்வி கவிதாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதை வழங்கினார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் அவர் பேசுகையில், நான் பம்மல் அன்னை தெரசா மாற்றுத்திறனாளி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். ஒரு 5 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். ஒரு 8 வருஷமா அப்படியே எந்த ஒரு ஃபண்ட் எதுவுமே இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், இது ட்ரஸ்ட் நான் ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால என்ன மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளி வெளியே வர்றதுக்காக நான் இதை ஆரம்பிச்சேன். இது மூலமா நிறைய கவர்மெண்ட்ல வர சலுகைகள் எல்லாம் விழிப்புணர்வா மந்த்லி கேம்ப் போட்டு அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்கறது, உபகரணங்கள் வாங்கி கொடுக்கும், வண்டி, செல்போனு, தையல் மிஷின் அந்த மாதிரி வாங்கி கொடுப்போம். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல வர வீடு வாங்கி கொடுக்குறோம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு. இதுவும் அப்புறம் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு டைம் ஃப்ரீ மெடிக்கல் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம், கேம்ப் போடுறது. இது மட்டும் இல்லாம நான் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 4 டிஸ்ட்ரிக்ட் பார்த்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா எங்க கிட்ட ஃபண்டு கிடையாது. யாருக்குன்னா எங்க இதுல மாற்றுத்திறனாளிக்கு யாருக்குன்னா உபகரணம் வேற ஏதோ மெடிக்கல் ரீதியமா தேவைப்பட்டா அவங்களுக்கு அவங்க நேரடியா அவங்க வர சொல்லி அவங்க கையாலே கொடுக்குற மாதிரி தான் பண்றோம். எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கிறது நான் பெரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளவு தூரம் வருவேன்றதையும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்ல முடியும் அவங்க கையில வாங்கினது. இது எனக்கு ஒரு வாய்ப்பா தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிக்கு தான் நான் இன்னும் நிறைய உதவி பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிக்கு பாத்தீங்கன்னா அதுவும் அறிவு குறைபாடு உள்ள குழந்தைங்களா இருக்காங்க பாருங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா 50-60% இருக்கவங்க எல்லாம் இந்த வேலை செய்யுங்கன்னா செய்வாங்க, அதை எடுங்கன்னா எடுப்பாங்க. ஆனா சொந்தமும் யோசிக்கிற தன்மை கிடையாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரைவேட்டோ சரி கவர்மெண்டோ சரி அந்த சைடு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதனால நாங்க என்ன பண்றோம்னா இப்போதைக்கு சீடு பென் பண்ணிட்டு இருக்கோம், பேப்பர் விதை சீடு பென், அது இல்லாம பென்சில் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம நாங்க ஒரு நர்சரி மாதிரி ஆரம்பிக்கலான் இருக்கோம். மாற்றுத்திறனாளிக்கு இது ஒரு ட்ரைனிங் கொடுத்து இது மூலயமா அவங்களுக்கு வருமானம் கொண்டு வரணும் என்னோட ஒரு விஷயமா இருக்கு. வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலான்னு. இது நானா வாங்கியிருக்க முடியாது. எனக்கு மத்தவங்களோட ஒத்துழைப்பு இருக்கிறதுனாலதான், ஒவ்வொருத்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் நான் இவ்வளவு அளவுக்கு வந்திருக்கேன். கவர்மெண்ட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நாங்க இருக்கிற இடத்துல. வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் என்பது மத்திய அரசின் எந்த நலத்திட்டத்திலும் இணையாத கூலி தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த தனிநபர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வு காலத்தில் நிலையான ஒரு தொகையை வழங்கும் ஓய்வூதிய திட்டமாகும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்பதற்காகவே மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் 60 வயதுக்கு மேல் 1000, 2000, 3000, 4000, 5000 வரையில் ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி வரும்போது அதற்கேற்றாற்போல் இந்த திட்டத்தின் மூலம் ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. உயிரிழப்பு நேரிடும் பட்சத்தில் வாரிசுதாரர்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்கும் வகையிலும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 72,700 பேர் இணைந்து தங்கள் பிரிமியத்தை மாதந்தோறும் வங்கிகள் மூலம் செலுத்தி வருகின்றனர். இந்த திட்டத்தை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மைதீன் கூறும்பொழுது, அடல் பென்ஷன் யோஜனா
இது அன்ஆர்கனைஸ்டு லேபர், அதாவது ஒரு நிரந்தர லேபரா இருக்கிறவங்க இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்லயோ எதுலயோ வேலை பார்க்காதவங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஒரு நிரந்தர பென்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டாந்த ஒரு திட்டம். இதுல 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள யார் வேணாலும் இந்த திட்டத்துல இணைஞ்சிக்கலாம். 1000, 2000, 3000, 4000, 5000 இது மாதிரி 5 வகையான பென்ஷன் 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க வாழ்நாள்ல உயிரோடு இருக்கிற வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த திட்டத்துல இருக்கு. அதுக்கு நீங்க இந்த திட்டத்தை தேர்ந்தெடுத்துட்டு மாதம் மாதம் ஒரு குறுகிய அளவு பிரீமியமா நீங்க செலுத்திட்டு வருவீங்க. உங்களுக்கு 60 வயசு நிறைவடைந்த உடனே உங்களுக்கு நீங்க என்ன ஸ்கீம் தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அதுக்கான பென்ஷன் உங்க அக்கௌண்ட்ல உங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரும். இதுலயே நீங்க உங்களோட இறப்பு நேர்ந்துட்டா நீங்க யார வாரிசுதாரா சேர்ந்திருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. இல்ல அவங்களோட வாழ்நாள் பூரா இந்த பென்ஷன் கண்டினியூ ஆகணுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட வாழ்நாள் முழுக்கவும் இந்த பென்ஷன் வழங்கப்படும். 60 வயசுக்கு மேல யாருக்கும் பென்ஷன் இல்ல, அந்த வயசுக்கு மேல உழைக்க முடியாத வயசுல யாரையும் சார்ந்து இருக்க கூடாதுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்ட ஒரு உன்னதமான திட்டம் தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். இதுல மக்கள் சேர்ந்து பயனடையணும். இதுக்கான பேசிக் தகுதி 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். உங்களோட வங்கி கணக்கு எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்க்ல போயிட்டு இந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அன்னைக்குல இருந்து உங்களோட மாதம் மாதம் உங்களோட பிரீமியமை டெபிட் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டுக்கு. அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். உங்களுக்கு என்னைக்கு 60 வயசு ஆகுதோ அதுல இருந்து மாதம் மாதம் உங்க அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பென்ஷன் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். இது வரைக்கும் நம்ம வேலூர் மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அடல் பென்ஷன் யோஜனாக்கு 72,700 பேர் சேர்ந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம்ஸை இன்னும் பரவறதுக்காக ஜன் சுரக்ஷா சேச்சுரேஷன் கேம்ப்னு சொல்லிட்டு நமது மத்திய அரசாங்கம் எல்லா கிராமத்திலையும் நடத்த சொல்லியிருக்கு. அதன்படி நம்ம பேங்க்ஸ் மூலியமா ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு நாள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நம்ம அப்ளிகேஷன்ஸ் நம்மளோட வங்கி வணிக தொடர்பாளர்கள் இந்த அப்ளிகேஷன்ஸை வாங்கி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜன் சுரக்ஷா சேச்சுரேஷன் கேம்ப் முக்கியமா நடக்கிறதே இந்த அடல் பென்ஷன் யோஜனாவுக்கும் அப்புறம் பிரதம மந்திரியின் ஜீவ ஜோதி பீமா யோஜனா திட்டத்துக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல மக்கள் சேர்ந்து பயன்பெற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தர நிர்ணய அமைப்பின் சார்பில் திருநெல்வேலியில் ஆசிரியர்களுக்கு தர நிர்ணயம் குறித்த விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்திய தர நிர்ணய அமைப்பின் மதுரை அலுவலக இயக்குநர் திரு தயானந்த். அவர் பேசும்போது, இன்னைக்கு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் திருநெல்வேலியில் லேர்னிங் சயின்ஸ் வயா ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் 9th to 12th படிக்கிற பசங்களுக்கு சயின்ஸ் மூலமாக எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை கற்றுக்கலாம், சயின்ஸ் பிரின்சிபிள்ஸ் எப்படி அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதனோட பெனிஃபிட்ஸ் என்னது, அதோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி டீச்சர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 63 டீச்சர்ஸுக்கு சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்கோம். இது ரெசிடென்ஷியல் கோர்ஸ். ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் 52 ஸ்டாண்டர்ட்ஸ் லெசன் பிளான்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் அவங்க படித்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதோட பிரின்சிபல் தெரியும். ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ப்ராடக்ட். அதேற்ற மாதிரி அவங்க ஃபியூச்சரில் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணும் போதே கூட பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி தரமான பொருட்களை வாங்கிக்கலாம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மாற்றுத்திறனாளிகள் தடைகளின்றி வாழ்வதற்கான ஆரோக்கியமான சூழலை உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் அதிகாரம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓமன் அரசியல் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கலிஃபா அல்ஹார்தி இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். முன்மொழியப்பட்ட வங்கி சட்ட திருத்தங்கள் இந்திய வங்கித்துறையில் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதுடன் பரிந்துரைகள் மற்றும் முதலீட்டாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக நுகர்வோர் மற்றும் வாடிக்கையாளர்களின் வசதியை மேம்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.